கிறிஸ்து இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது பரமதந்தை நாமத்தினாலும் நம் அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு இந்த நாளிலும் கூட தேவனுடைய மகாபெரும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நாம் இந்த இணையத்தின் வாயிலாக நாம் ஒன்றாக கூடியிருந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்ப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த ஒரு மகத்தான நேரத்திற்காக சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனுக்கு கர்த்தரின் மூலமாக நன்றிகளை எடுத்துக் கொள்வோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து இந்த வனாந்தர பிரயாணத்துல நாம் யாத்ராமத்தினுடைய புத்தகங்களினுடைய காரியங்கள் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதுல இதுவரைக்கும் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் சீனாய் மலையில அந்த சீனாய் வனாந்தரத்துல அவர்கள் வாசம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை கூட நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்டதான இந்த ஒரு தருவாயின் மத்தியில நம்ம நிச்சயமா அறிஞ்சிருக்கோம். முதல் 40 நாட்கள் நம்ம பார்க்கிறோம், அவர் மலையில ஏறி அங்க தேவதூதனாகிய மிகாயேல் தூதனிடத்துல பேசிட்டு இருக்கும்போது இங்க அவரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோனின் தலைமையின் கீழாக ஒரு பொன் கன்று குற்றிய அவர்கள் நிறுவக்கூடியவர்களாக இருக்காங்க. அடுத்ததாக அதனுடைய காரியங்கள்ல மோசேவ தேவதூதன் அனுப்பி வைக்கிறாரு. இங்க கீழே வந்து நம்ம பார்க்கும் பொழுது அங்க விக்கிரக கடவுள் வணக்கம். தேவன் கொடுத்த நியாயப்பிரமாண திருச்சட்டங்கள்ல முதலாவது நியாயப்பிரமாண திருச்சட்டம் அங்க மீறப்படக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்டதான இந்த ஒரு தருவாயில அந்த ஒரு நாள்ல ஏறக்குறைய 3000 பேர் அங்க என்ன ஆக்கப்படுறாங்க அப்படின்னா சங்கரிக்கப்படுறாங்க. யாரெல்லாம் தேவன் பட்சத்துல இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வியின் மத்தியில அப்ப அந்த பாகால், அதாவது அந்த பொன் கன்று குற்றிக்கு ஆதரவாக இருந்த ஏறக்குறைய 3000 பேர் அந்த ராத்திரியில அவர்கள் மரித்தார்கள் என்பது கூட நம்ம வேத வாக்கியங்கள்ல நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது மோசே மீண்டுமாக தேவனிடத்துல அங்க தேவ தூதனிடத்துல அங்க பரிந்து பேசுவதற்காக இந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு மத்தியஸ்தராக அவர் என்ன பண்றாருன்னா மீண்டுமாக சீனாய் மலைக்கு அவர் ஏறி செல்கிறார். மீண்டுமாக அது எத்தனை நாட்கள் என்று குறிப்பிடப்படுகிறதுனா 40 நாட்கள். அப்ப மீண்டுமாக அந்த 40வது நாள் அங்க கடந்து போறாரு. அந்த 40 நாட்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது முதலாவது 40 நாள்ல கொண்டு வந்துட்டு அந்த 10 கட்டளை இவர்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தமாக அதை உடைத்து கூட்டுருவார். ஆனா இந்த மீண்டுமாக 2வது முறை கடந்து சென்ற இந்த 40 நாள்ல மீண்டுமாக தேவன் என்ன பண்ணுவார்னா அந்த 10 கட்டளைகளை அந்த கற்பலகையில அவர் எழுதி தரக்கூடியவராக இருப்பார் என்பதை நம்ம வேத வாக்கியங்கள்ல பார்த்தோம். இப்படிப்பட்டதாக மோசே தேவனுடைய சமூகத்துல இருந்து கீழே மலைகளுக்கு தேவன் கற்பித்த காரியங்களை ஜனங்களிடத்துல கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அவருடைய முகம் பார்த்த ரூபம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா தேவதூதனை போல ஒரு பிரகாசமான ஒரு முகமாக இருந்தது. அதன் மத்தியில அவர் முக்காடிட்டு கொண்டார் என்கின்ற காரியங்களை நம்ம தேவனுடைய கிருபையில கடந்த காலங்கள்ல நம்ம பார்த்து வந்திருந்தோம். சகோதர சகோதரிகளே, சரியாக 34ஆம் அதிகாரத்தினுடைய காட்சிகள் வரைக்கும் இதுவரைக்கும் நம்ம பார்த்து வந்திருக்கிறோம். இந்த வனாந்தர பிரயாணத்துல யாத்திராகம் புஸ்தகத்துல 34ஆம் அதிகாரம் நாம் தொடர்ந்து 35ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் இந்த நாள்ல கூட நாம் நுழையும் பொழுது 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசன பகுதியில் இருந்து நாம் தொடர்ந்து வசனங்கள் நாம் வாசிக்கும் பொழுது என்ன குறிப்பிடப்படக்கூடியதாக இருக்குதுன்னா அங்க தேவனுடைய பிரதிநிதியாக அங்க மோசே என்ன பண்ணக்கூடியவராக இருக்கிறார்னா ஜனங்களை அவர் கூப்பிடுறார். 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல மோசே இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் எல்லோரையும் கூடி வர செய்து அவர்களை நோக்கி, ஆம் பிரியமானவர்களே, இதே வார்த்தை நீங்க தொடர்ந்து அந்த 35ஆம் அதிகாரத்துல இருந்து 39ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது மோசே ஒவ்வொன்றையும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார்னா ஜனங்களுக்கு கற்பிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, என்ன கற்பிக்கிறார்? சில கட்டளைகளையும் சில வேலைகளையும் அவர் கற்பிக்கிறார். என்ன கட்டளை அல்லது என்ன ஒரு வேலை அங்க நடைபெற்றது அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது முதலாக
அந்த 40 நாட்கள் அங்க மோசே கடந்து சென்ற பொழுது தேவனுடைய அந்த உடன்படிக்கையினுடைய ஒரு மாபெரும் ஒரு அடையாளமாக, அல்லது அந்த உடன்படிக்கையினுடைய தேவனோடு ஒரு உறவை புதுப்பிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக தேவன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆசரிப்பு கூடாரத்தை நீங்க கட்டுங்க, உங்கள் மத்தியில என்னுடைய பிரசன்னம் வாசம் செய்ய ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள் அப்படின்ட்டு யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அவர் குறிப்பிட்டு இருந்து அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு வரைபடத்தை அங்க மாதிரியாக மோசேக்கு மலையில கொடுத்திருப்பார். அந்த ஒரு காரியம் மீண்டுமாக 2வது முறை 40 நாட்கள் அங்க மலைக்கு கடந்து செல்லும் பொழுது அங்க தேவன் என்ன பண்றாருன்னா, அங்க உடன்படிக்கையை புதுப்பித்ததின் அடையாளமாக அவர் அதை வலியுறுத்தக்கூடியவராக இருப்பார். இந்த ஒரு காரியம்தான் நம்ம யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது மோசே இப்படிப்பட்டதாக செய்ய சொன்னார். மோசே இந்தந்த காரியங்களுக்கு இவர்களை நியமித்தார், இந்தந்த காரியங்களுக்கு தேவன் கற்பித்த விதமாக இருந்தது. அதுல எப்படிப்பட்டதாக செய்யப்பட்டது, அங்க எந்த திசையை நோக்கி அந்த ஆசரிப்பு கூடாரம் இருந்தது அது நமக்கு நிச்சயமா தெரியும். கிழக்கு திசை வாசலின் அடிப்படையில அது இருந்தது. அதுல பிரகாரம் எப்படி இருக்கணும், அந்த பிரகாரத்தின் மத்தியில அந்த அந்த திரைகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும். அது மாத்திரமில்ல, அங்க இருக்கக்கூடிய பலிபீடம், தண்ணீர் தொட்டி, அதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரம். அந்த ஆசரிப்பு கூடாரம் என்பது பரிசுத்த ஸ்தலம் மற்றும் மகா பரிசுத்தலம் இருக்கிற அந்த 2 அறைகள் கொண்ட ஒரு காரியம் தான் என்னன்னா ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு பார்க்கும். அப்ப அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக வரும் பொழுது அதில் பயன்படுத்தக்கூடிய திரைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுல பரிசுத்த ஸ்தலத்துல நம்ம பார்க்கும் பொழுது என்ன இருக்குது, முதலாவது அப்பத்து மேஜை, அடுத்து குத்து விளக்குகள், அடுத்ததாக நம்ம பார்க்கிறப்ப தூபபீடம். மகா பரிசுத்தலத்துல அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது அங்க தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அங்க இருப்பதாக நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, நம்ம இது ஒரு சுருக்கமா தான் இந்த ஆசரிப்பின் கூடாரத்தினுடைய காரியங்களை நம்ம இப்ப பார்க்கிறோம். ஆனா இதனுடைய ஒவ்வொரு நுணுக்கங்கள், அங்க ஒரு திரைச்சீலை பயன்படுத்தப்படணுமா, அந்த திரைச்சீலை எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கணும், அது என்ன நிறம் கொண்டதாக இருக்கணும், ஒவ்வொரு காரியத்தையும் அங்க தேவன் மலையில சொல்லிட்ட பிரகாரமாக இங்க மோசேவானவர் என்ன பண்ணாருன்னா ஜனங்கள் மத்தியில அவர் சொல்லக்கூடியதாகவும் அதுல ஒவ்வொன்றும் ஜனங்கள் சரியாக செய்து வருகிறார்களா என்பதையும் அவர் கண்காணிக்கக்கூடியவராக அவர் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, 35ல இருந்து 39 வரைக்கும் நம்ம விரைவா கடந்துட்டோம். இப்ப நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது இது எல்லாத்தையும் மோசே பார்த்து வருகிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டதின் மத்தியில இப்ப நீங்க யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 42 மற்றும் 43 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரேல் புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள். அப்ப தேவன் மோசேக்கு என்ன கற்பித்தாரோ அத மோசே ஜனங்களுக்கு சரியா டீச் பண்றார். இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் செயல்படணும், இந்த காரியங்களை அவர் சரியா சொல்றாரு. அந்த பிரகாரமாக அந்த வேலைகள் என்னாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப அங்க செய்து முடிக்கப்பட்டது அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, 43ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தார், எல்லாத்தையும் பார்க்கிறார். ஆசரிப்பு கூடாரம், பிரகாரம், அதனுடைய திரைகள் ஒவ்வொன்றையும் மைனூட்டா கவனிக்கிறாரு. எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கு, கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்தார்கள். மோசே அவைகளை என்ன பண்றாருன்னா ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார் என்பதுதான் நாம் இந்த 39ஆம் அதிகாரத்தினுடைய காட்சியில நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த 39ஆம் அதிகாரத்துல இந்த ஆசரிப்பு கூடாரம், அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிரகாரம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், அந்த வேலைகள் சரியாக செய்யப்பட்டது, மோசேயினால் ஆசீர்வதிக்கப்பட்டது என்பதோட 39ஆம் அதிகாரம் நிறைவு செய்யப்படக்கூடியதாக இருக்கு. 40ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லும் பொழுது இப்ப கண்டிப்பா மோசே இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்து ஆசீர்வதிக்கும் பொழுது யாருக்காக அதை கட்டினார், தேவனுடைய பிரசன்னம் வாசம் செய்வதற்காக. அப்ப தேவன் அதை பார்ப்பாருங்களா இல்லையா,
அப்ப தேவன் அதை பார்த்துட்டு அதுக்குன்னு ஒரு என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பிரதிஷ்டை. இப்ப நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்து மதத்தை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க, கும்பாபிஷேகம் அல்லது அது ஒரு அந்த சிலையை பிரதிஷ்டை. இதெல்லாம் எங்க நமக்கு ஆர்ஜின் நம்ம பார்க்கும் பொழுது எல்லாமே வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அதே போல இங்க ஒரு தேவனுடைய பிரசன்னம் வாசம் செய்வதற்கு அந்த ஆலயம் என்னாக்கப்படுதுன்னா ஒரு பிரதிஷ்டை செய்யப்படுது. அந்த பிரதிஷ்டைக்கு தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு நாம் பார்க்கிறப்ப யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்துல பதிவுகள் நாம் பார்க்கும் பொழுது தேவன் 2ஆம் வசனத்துல இருக்குங்க, நீ 1ஆம் மாதம் 1ஆம் தேதியில் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலை ஸ்தாபனம் பண்ணு. அப்ப அங்க ஒரு பிரதிஷ்டைக்கான ஒரு மாபெரும் ஒரு நாள் செலக்ட் பண்ணப்படுது. எந்த நாள் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப மோசே நீ இவ்வளவு நாள் பண்ணிட்ட, ஓகே, இது நம்ம எப்போ ஓப்பனிங் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது புரிஞ்சுக்கணும்னா அதாங்க ஓப்பன். எப்பன்னா அதை அந்த ஒரு பலிகள் செலுத்தக்கூடிய காரியம், ஆசாரியன் லேவியர்களுடைய வேலைகள் இதெல்லாம் எப்ப ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்றாரு. எப்பன்னா நீசான் மாதம், அதான் 1ஆம் மாதம் அப்படிங்கிறப்ப நீசான் மாதம் 1ஆம் தேதியில நீ என்ன பண்ணு, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காட்சியை நீ ஸ்டார்ட் பண்ணு, அந்த ஸ்நாபகம் பண்ணு அப்படிங்கிற ஒரு காரியத்தை அங்க தேவன் சொல்லக்கூடியவராக இருக்கிறாரு. இதே காரியம் அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்க்கிறப்ப மோசே பாக்குறாரு. எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது நீங்க தொடர்ந்து வசனங்கள்ல பார்க்கிறப்ப மோசே இது காரியத்தை இது விஷயங்கள்ல சரியா செய்து வந்தார் அப்படிங்கறது சொல்லிட்டு 17ஆம் வசனத்துல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோம் அப்படின்னா 16ல இருந்தே வாசறேன். கர்த்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் மோசே செய்தார். தேவன் என்னென்ன சொல்லியிருந்தாரு, அந்த பிரதிஷ்டை பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் மோசே கரெக்டா செய்யறாரு. 17ஆம் வசனம், 2ஆம் வருஷம் 1ஆம் மாதம் 1ஆம் தேதியில் வாசஸ்தலம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது. அப்ப நம்ம பார்க்கும் பொழுது இது 2ஆம் வருஷம். எந்த 2ஆம் வருஷம் நமக்கு நிச்சயமா தெரியும். இந்த வனாந்தர பிரயாணம் ஒரு மாதம் துவங்கப்பட்டுச்சு, 1ஆம் மாதம். எந்த மாதம்? நீசான் மாதத்துல அது துவங்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அந்த நீசான் மாதம் 15ஆம் தேதியில துவங்கிய அந்த ஒரு பிரயாணமானது தொடர்ந்து கடந்து வந்தது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல நம்ம பார்க்கும் பொழுது சீனாய் மலைக்கு வராங்க. சீனாய் மலைக்கு அவர்கள் வந்துட்ட ஒரு காலப்பகுதி என்ன அப்படிங்கிறத யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தினுடைய துவக்கத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. என்னன்னா 3ஆம் மாதம் 1ஆம் தேதியில அவர்கள் அந்த சீனாய் வனாந்தரத்திற்கு வந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்படிப்பட்ட அந்த ஒரு தருவாயில அந்த 3ஆம் மாதத்துல இருந்து 2ஆம் வருஷம், அப்ப இடையில எத்தனை நாட்கள் நம்ம பாத்துக்கலாம். அந்த 2ஆம் வருஷம் 1ஆம் மாதம் 1ஆம் தேதியில தான் என்ன பண்ணப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஆசரிப்பு கூடாரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அப்படிங்கிறத நாம் இங்க பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, இப்ப வேலை முடிஞ்சிருச்சு. தேவன் சொன்ன பிரகாரமாகவே 2ஆம் வருஷத்துல 1 மாதம் 1 தேதியில பிரதிஷ்டையானது செய்யப்பட்டாச்சு. சரி, இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்? மோசே, சரி இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பிரதிஷ்டை முடிஞ்சிருச்சு, அடுத்து உள்ள போய் தேவனுடைய பிரசன்னம் எப்படிப்பட்டதாக இருக்கு, எப்படிப்பட்டதாக உள்ள அது பிரவேசிக்கக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறத ஒருவேளை நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒருவேளை மோசே அதை முயற்சிக்கும் பொழுது அது என்னவாக நடந்தது அப்படிங்கிறத நாம் வசனங்கள்ல நம்ம வாசிக்கும் பொழுது யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. மோசே எல்லா வேலையும் முடிச்சாச்சு, பிரதிஷ்டை முடிஞ்சிருச்சு. சரி, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போகலாம் அப்படின்ட்டு மோசே முற்படும் பொழுது அங்க என்ன நடக்குதுன்னா ஒரு மேகம் மூடியது. எந்த மேகம்? நிச்சயமா நமக்கு தெரியும், இது வனாந்தர பிரயாணத்தினுடைய துவக்கத்துல வந்த மேகம். இந்த மேகம் தான் இஸ்ரேல் ஜனங்களிடத்துல எகிப்தியர்கள் அண்டாதபடி இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெளிச்சத்தையும் எகிப்தியருக்கு கால் இருளையும் கொடுத்தது. இந்த மேகம் தான் இரவு பொழுதுல அக்னி ஸ்தம்பமாகவும் பகல் பொழுதுல மேக ஸ்தம்பமான நின்னுச்சு. அந்த மேகம் இப்ப எங்க வாசம் செய்யுது அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்தை
மூடினது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இப்ப ஆசரிப்பு கூடாரத்தை அது மூடினது, நிரப்பிச்சு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 35ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறப்ப, மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதால் மோசே ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. மோசே உள்ள போக முடியல, தேவனுடைய பிரசன்னம் அங்க வாசம் ஆகுது. அது மாத்திரமல்ல, மேகம் அந்த இடத்தை மூடிற்று அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அதுக்கடுத்து நம்ம பார்க்கிறப்ப அந்த 36ல இருந்து 38 வரைக்கும் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப, அந்த வாசஸ்தலத்துல மூடி இருக்கிற அந்த மேகம் எப்ப அங்க மேல ஒரு டிராவலுக்கு அது வானத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டு அந்த வானத்துல டிராவல் பண்ணுதோ, அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மேகத்தை பார்த்துட்டே டிராவல் பின்னாடியே போவாங்க. ஒருவேளை மேகம் ஒரு இடத்துல நின்றுச்சா, அப்ப இவர்களும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவரவருடைய கூடாரம், இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா கட்டக்கூடியவர்களாகவும் அதனுடைய காரியங்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இந்த ஒரு அதிகாரத்தோட இந்த யாத்ராமத்தினுடைய புஸ்தகமானது நாங்க முற்று பெறக்கூடியதாக இருக்கிற சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த ஒரு யாத்ராமத்தினுடைய புஸ்தகத்துல நம்ம பார்க்கும் பொழுது, இந்த வனாந்தர பிரயாணம் ஒருவேளை இதோட முடியக்கூடியதாக இருக்குதா? அப்பாடா, இத்தனை வருஷங்கள் கடந்து போன இந்த வனாந்தர பிரயாணம் இங்கோட முடிய போகுது அப்படின்னா கண்டிப்பா இல்லைங்க. ஏன்னா யாத்ராமத்தினுடைய பதிவுகள்ல இந்த சீனாய் மலையில இந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டதோட முடிவடையக்கூடியதாக இருக்கு. அடுத்து மோசே உள்ள போறாரா, அங்க பலிகள் எப்படி செய்யப்பட்டுச்சு, அது மாத்திரமல்ல அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காட்சிகள் என்ன, அது மாத்திரமல்ல இவர்கள் அங்க கானான் தேசத்துக்கு அடுத்ததாக சீனாய் மலையிலிருந்து என்னென்ன இடங்களை தாண்டி அவர்கள் கடந்து போனார்கள் என்பதை தேவனுக்கு சித்தம் இருந்தால் நாமும் உயிரோடு இருந்தால் வரக்கூடிய காலங்கள்ல நம்ம பார்க்க போகிறோம் வனாந்தர தலைப்பின் கீழாக. அப்ப யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் இந்த 40ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தோட அங்க முடிவடையக்கூடியதாக நாம் இங்க பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப தேவனுடைய ஒரு பிரசன்னம் அங்க அந்த ஒரு ஆலயத்திற்குள்ளாக, அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக நிரப்பிய போது அதற்காக எல்லா முயற்சி எடுத்துட்ட அங்க மோசேயினால என்ன பண்ண முடியலன்னா உள்ள பிரவேசிக்க முடியல என்பத இந்த ஒரு காரியங்கள்ல நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. தேவன் கற்பித்த பிரகாரமாக செஞ்சுட்டாரு. தேவன் சொன்னதுல ஒண்ணும் விடுபடல. தேவனுடைய பிரசன்னம் வாசம் செய்யத்தக்கதாக எல்லா விஷயமும் பர்ஃபெக்டா செஞ்சுட்டாரு. ஆனாலும் மோசேயினால என்ன பண்ண முடியலன்னா உட்பிரவேசிக்க அங்க முடியல என்பதை இங்க நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. எகிப்துல இருந்து இந்த வனாந்தர பிரயாணத்துல 2 வருஷம் இந்த பிரயாணங்களின் மத்தியில அநேக இடர்பாடுகள், அநேக சூழ்நிலைகள், எல்லா விதத்திலையும் தேவனுக்காக அவருக்காக சாட்சியாக நின்னுட்ட மோசே இப்ப தேவனால் செய்யப்பட்ட அந்த ஒரு வேலையில அவர் என்ன பண்ண முடியலன்னா உள்ள பிரவேசிக்க முடியல என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இதுல ஒரு 2 காரியங்கள் குறிப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. முதலாவது காரியம் என்னன்னா, தேவனுடைய அந்த ஆசரிப்பு கூடாரம், தேவனுடைய பிரசன்னம் வாசம் செய்வதற்காக ஆயத்தம் செய்யப்பட்ட அந்த ஒரு கூடாரம் கட்டி முடித்த உடனேயே அது என்னாக்கப்படவில்லை அப்படின்னா தேவனுடைய பிரசன்னம் வாசம் செய்யல, தேவனுடைய மகிமையின் மேகம் அங்க மூடல. அப்ப அதற்கு என்ன ஆகுதுன்னா ஒரு ஆயத்த காலம், அதற்கான ஒரு தகுதியின் ஒரு நிலைமை அங்க தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே. அப்ப இதற்கு சகோதரர்கள் என்ன ஒரு கருத்து குறிப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்தப்பட்ட அநேக பெரும்பான்மையான காரியங்கள் முழுக்க முழுக்க யாரைதான் அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குன்னா நம் அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மெய்திருச்சபை ஜனங்களையும் தான் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த ஆசரிப்பு கூடாரத்துல எப்படி பெரும்பான்மையான காரியங்கள் கர்த்தரையும் சபையையும் அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குதோ, இந்த ஒரு சூழ்நிலைகள்ல கூட ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டாயிட்டு, ஆனா தேவனுடைய பிரசன்னம் மகிமை நிரப்பப்படுவதற்கு ஒரு காலம் தேவைப்படக்கூடியதாக இருக்குது.
அப்ப இது ஆவிக்குரிய காரியங்களை சொல்றாங்க. தேவனுடைய ஆலயமாக கட்டப்பட்டு வருகிற ஜீவனுள்ள கற்களாகிய நீங்களும் நானும் இந்த நம்ம தேவனுக்காக தேவனே உங்க சித்தம் செய்யறவன என்று உடன்படிக்கை ஏறெடுத்தாலும் சரி, சகோதர சகோதரிகளிடத்துல நம்ம அன்பம் காட்டக்கூடியவர்களாக, நம்ம ஜீவனையே இழக்கத்தக்கதாக அகாப்பை அன்பம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, தேவனுடைய திட்டங்களையும் சத்தியங்களையும் நாம் கொண்டு அதன் பிரகாரமாக மற்றவர்களுக்கு எடுத்து உபதேசிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நமது ஆவிக்குரிய குணலட்சணங்கள் கிறிஸ்துவுக்கு ஒத்த ஒரு சாயலை அடைந்தாலும் தேவன் ஒரு குறிப்பிட்ட காலங்களை அவர் பார்ப்பார். நம்முடைய ஓட்டம் குணலட்சணத்தினுடைய ஒரு நிறைவு, கர்த்தருடைய சாயல் நம்ம அடைகிறோம். அந்த அடைஞ்சு அதை நம்ம தக்க வைத்துக் கொள்ளத்தக்கதாக சில சோதனைகளை தேவன் அனுமதிப்பார். அந்த சோதனைகளை நம்ம சரியான விதத்துல எப்படி கை கொள்றோம், எப்படி அதை நம்ம மேனேஜ் பண்றோம். இல்ல நான் இந்த ஒரு நாள்ல நான் தேவனுடைய எல்லா குணலட்சணங்கள் நமக்கு கற்பித்த எல்லா காரியத்தையும் நான் பர்ஃபெக்டா நான் பண்றேன், எல்லாமே நான் முழுவதுமா செஞ்சுட்டேன், இது ஒரு நாள் இது ஒரு நிமிஷம் பர்ஃபெக்டா இல்ல. தேவன் நமது ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் அனுமதிப்பாரு. அந்த ஒரு காலப்பகுதியில நம்ம நிரூபித்து காண்பிக்கும் பட்சத்துலதான் தேவனுடைய ஆலயத்துல ஜீவனுள்ள கற்களாக நாம் இணைக்கப்படுவோம் என்கின்ற ஒரு காரியத்தை முன்வைக்கிறாங்க சகோதர சகோதரிகளே. நம்ம இது நாள் வரைக்கும் நம்முடைய ஓட்டம், நம்ம நிச்சயமா நம்ம இலக்கு என்ன நம்ம பார்க்கும் பொழுது அகாப்பை அன்பு. அந்த அகாப்பை அன்பை அடைவது மாத்திரம் இல்ல, அதை தாண்டிய ஒரு ஓட்டம் இருக்குது. அந்த ஒரு ஓட்டம் நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கத்தக்கதாக இருக்குதா? என்னுடைய பேச்சு, என்னுடைய நடத்தை, எனது கிரியை எப்படி இருக்குது? நான் என்னுடைய பேச்சுனால இன்னொரு சகோதரர் சத்தியத்துல பலப்படுவாருங்க. எனது அந்த பிரதர் கிட்ட போனா ஒரு பூசு கொடுச்ச மாதிரி இருக்கு பிரதர், அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறாரு, அவ்வளவு ஸ்பிரிச்சுவலான காரியங்கள் பேசுறாரு. நம்ம அந்த மாதிரியான வார்த்தைகள் பேசுறோமா? வாழ்ந்த இந்த பிரதர் மாதிரி வாழணும் பிரதர், அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் இப்படிப்பட்டதா இருக்கு பிரதர், நடத்தை இப்படி இருக்குது பிரதர், அவருடைய சிந்தனை நம்ம யோசிக்கிறதுக்கு அப்பாற்பட்ட கிறிஸ்துவின் சிந்தனையா இருக்கு பிரதர். உங்களை பார்த்து என்ன பார்த்து ஒரு சகோதரன் சொல்லத்தக்கதாக நாம் ஜீவிப்பது மாத்திரமல்ல, தேவன் நியமித்திருக்கிற அந்த சோதனையின் காலத்துல நம்ம சகிக்கணுங்க. ஏன்னா நாம்பாலும் இந்த காலப்பகுதியிலேயே பிரதர் எக்லிஷியா வர்றது கஷ்டமா இருக்கு பிரதர், இந்த வேலைகள் செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கு பிரதர், சில ஊழியங்கள் செய்ய கஷ்டமா இருக்கு பிரதர். இல்லைங்க, இந்த சோதனை எல்லாம் சின்ன சின்னதுதான். ஆனா தேவன் இதற்கான ஒரு காலப்பகுதி ஏற்படுத்தி இருக்கிற காலத்துல நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு அந்த விழுந்து போகக்கூடிய ஒரு சோதனைகளாக இருக்கும் சகோதர சகோதரிகளே. ஆனா தேவ பலத்துல நாம் நிற்கும் பட்சத்துல தேவன் நம்மளை காக்கக்கூடியவராக அந்த தருணங்கள்ல இருப்பார் சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம பார்க்கிறோம், அந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்திற்கு ஒரு பிரதிஷ்டைக்கும் வேலை முடிந்ததுக்கும் அந்த பிரதிஷ்டைக்கு ஒரு காலம் தேவைப்பட்டு, அதே போல நாம் ஜீவனுள்ள கற்களாக நாம் தகுதி அடைஞ்சிட்டோம் என்று நாம் சில நேரங்கள்ல யோசிப்போம், அல்லது சில நேரங்கள்ல தேவனுடைய பார்வையில தகுதி ஆயிருப்போம் யோசிப்போம். ஆனா அதை நாம் சரியாக நிரூபித்து காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அந்த நிரூபணம் தேவனுக்கு சுகந்த வாசனையாக கடந்து போகும் பட்சத்துலதான் தேவன் நம்மளை ஜீவனுள்ள கற்களாக அவருடைய ஆலயத்துல சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. நீ அடுத்து இதே காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இவ்வளவு பிரயாசம் எடுத்த மோசே அவரால் அந்த துவங்கி வைத்த முதல் நாள்ல உள்ள போக முடியல. இது எவ்வளவு பெரிய ஒரு தேவனுக்காக தான் செஞ்சாரு, தேவனுடைய ஒரு டூலாக தான் செஞ்சாரு. ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்காக இவ்வளவு காரியங்கள் செஞ்சு தேவனுடைய பிரசன்னம் வாசம் செய்வதற்காக இவ்வளவு முயற்சிகள் ஏறெடுத்தும் பிரதிஷ்டை பண்ணியும் மோசைனால என்ன பண்ண முடியலீங்க, உள்ள போக முடியல. அப்ப மோசைக்கு என்ன இருக்குங்க? தேவனுடைய பிரசன்னம் தான்ப்பா,
நம்ம எப்ப வேணா போய்க்கலாம் என்று அவருடைய இறுதியும் சொல்லிட்டாலும், அந்த முதலாவது அந்த நாள்ல அங்க தேவனிடத்துல அங்க பிரசனத்துக்குள்ள போய் தேவனிடத்துல பேசுறதுக்கு அவர் என்ன பண்ணுவாருங்க? எவ்வளோ வாஞ்சித்து இருப்பார், எவ்வளோ ஆசைப்பட்டு இருப்பார். ஆனா அவரால் உள்ள போக முடியலையே. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ஊழியங்களின் மத்தியில கூட பல நேரங்கள்ல பல சூழ்நிலைகள்ல நாம் தேவனுக்காக சில வேலைகள் செய்வோம், தேவனுக்காக சில பாடல்கள் பாடுவோம், தேவனுக்காக சில நேரம் ஹால் கிளீன் பண்ணுவோம், சேர் போடுவோம், தண்ணி குடித்து வைப்போம், தேவனுக்காக சில நேரம் சப்ஜெக்ட் கொடுப்போம், சில நேரங்களில் சில வேலைகள் செய்வோம். ஆனா தேவன் சில நேரம் நம்மளை அமைதியாக இருக்க வைப்பார். சகோதர சகோதரிகளே, இது சாதாரண ஒரு விஷயமான கண்டிப்பா இல்ல. தேவன் சொல்லிட்ட சில தருணங்கள்ல அந்த அமைதலா இருப்பது அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாம்சீக இந்த தேகத்திற்கு மிக மிக கடினமான ஒரு காரியம். இவ்வளவு விஷயம் நான் பண்ணியிருக்கேன், இவ்வளவு காரியம் நான் பண்ணியிருக்கேன், நான் எப்படி எல்லாம் நான் தேவனுக்காக ஓடி இருக்கேன். ஆனா தேவன் என்னை இப்ப எந்த வேலையும் செய்ய முடியாம கட்டி போட்டு வச்சிருக்காரு, என்னால எதுவுமே பண்ண முடியலையே. சில நேரம் சில காரியங்கள்ல தேவன் காத்திருக்க வைப்பாருங்க. ஏன்னா அங்க அவருடைய பிரசன்னம் அங்க வேலை செய்யணும். அவருடைய கிரியை அங்க கிரியையாக செயல்படுவதற்கு தான் சில நேரம் நம்மளை அமைதி காக்க சொல்றாரு. ஒருவேளை அந்த இடத்துல மோசே தேவனுடைய பிரசன்னம் தான், அவர் மலையில பார்த்தாரு. ஏன் அவருடைய வீட்டிலேயே அந்த பிரசன்னத்தை அனுபவிச்சவரு. நான் இப்பயும் போறேன் அப்படின்னு ஒருவேளை போயிருந்தா இந்த யாத்திராவினுடைய முடிவுகள் எப்படிப்பட்டதாக முடிஞ்சிருக்குங்கிறது தெரியல. ஆனா தேவன் கொடுக்கக்கூடிய சில தருணங்கள்ல காத்திருத்தல் மிக மிக இங்கு அவசியமாக இருக்கு என்பதை இங்க நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த நாள்ல நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு எப்படி ஒரு குறிப்பிட்ட காலம் காத்திருப்பு இருக்கோ, அதே போல சபை ஜனத்தினுடைய இந்த ஓட்டத்துல நம் கட்டளை போன்ற ஒரு சாயல் அடைந்துட்டாலும் அந்த ஒரு தகுதியை நிரூபிப்பதற்கு தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தை அவர் நிர்ணயம் பண்ணியிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, இங்க மோசையினுடைய காத்திருப்பல போல நமது வாழ்க்கையிலும் அநேக சூழ்நிலைகள், அநேக தருணங்கள், எக்லீசியாவின் மத்தியில, தனிப்பட்ட குடும்பத்தின் மத்தியில சில காத்திருப்புகள் இருக்கும். அதுல நான் எப்படி காத்திருக்கிறேன்? முறுமுறுக்கிறேனா? சகோதரர்களுக்கு விரோதமா நான் செயல்படுறேனா? தேவனுக்கு விரோதமா செயல்படுறேனா? சிந்திக்கணும். ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான இந்த ஒரு மாபெரும் ஒரு எச்சரிப்போட அல்லது இந்த ஒரு மாபெரும் ஒரு படிப்பினையோட இந்த யாத்திராவும் 40ஆம் அதிகாரம் அங்கு ஒரு நிறைவுக்குள்ளாக வருவதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம இந்த ஒரு இதுவரைக்கும் வனாந்தர பிரயாணம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம பார்த்துட்டு இந்த ஒரு பாடத்தை ஒரு சின்ன ஒரு ரீகால் அல்லது ஒரு சின்ன ஒரு திருப்புதல் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது, இந்த ஒரு வனாந்தர பிரயாணம் அப்படிங்கிறது எங்க ஒரு துவக்கமாக இருக்குதுன்னா, தேவன் மெசபத்தோமியா நாட்டுல இருந்த ஆபிரகாம அழைச்சிட்டார். நான் உனக்கு என்ன பண்ண போறேன்னா, இந்த பாலும் தேனும் ஓடக்கூடிய இந்த கானான் தேசத்தை உனக்கு நான் கொடுக்க போறேன் அப்படின்ட்டு தேவனுடைய அந்த வாக்கு தத்துவத்தினுடைய ஆரம்பமாக அங்க அது துவங்கக்கூடியதாக இருக்கு. அந்த ஆபிரகாம் அந்த ஒரு வனாந்தர பிரயாணமாக கானான் வரார். ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கு எகிப்துக்கு போறார், மீண்டுமாக கானானுக்கு அவர் வரக்கூடியவராக இருக்காரு. அவருடைய பிள்ளைகள் ஆபிரகாமுக்கு அடுத்து ஈசாக்கு, ஈசாக்கு அடுத்து ஏசா யாக்கோபு, அதுல யாக்கோபின் மூலமாக 12 கோத்திரங்கள். அந்த 12 கோத்திரங்களுடைய அந்த யாக்கோபினுடைய இறுதி காலகட்டத்துல யோசேப்பின் காலத்துல அங்க என்னக்கப்படுறாங்கன்னா 70 பேர் கொண்ட ஒரு குடும்பமாக எகிப்திற்கு மீண்டுமாக வராங்க. இந்த எகிப்திற்கு மீண்டுமாக வந்துட்ட இந்த ஒரு சூழல்ல யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் இங்க வரார். அந்த எகிப்தினுடைய பார்வோனாக வரார். அந்த ஒரு பார்வோன் என்ன பண்றாருன்னா,
எகிப்தியரை விட இஸ்ரேல் ஜனங்கள் பலத்தவர்களாகவும் எண்ணிக்கையில அதிகமாகவும் இருக்கிறாங்க. பின்னாட்டுல எகிப்தியரை அழித்திடக்கூடாது அல்லது அவர்கள் மூலமாக நாம் அடிமைத்தனம் ஆயிடக்கூடாது என்பதற்காக அந்த ஒரு பார்வோன் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களை ஒடுக்கவும் கீழ்படுத்தவும் அவர்களை சித்திரவதை பண்ண ஆரம்பித்தார். இதன் மூலமாக அவர்களை இந்த தேசத்தை விட்டு விரட்டி விட பாக்குறாருன்னா அதுவும் இல்ல, அவர்கள் இந்த தேசத்திலேயே தான் இருக்கணும், தேசத்தை விட்டு போகக்கூடாது, ஆனா அவர்களை ஒடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த பார்வோனுடைய எண்ணமாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இந்த ஒரு அறிமுகத்தோட தான் அந்த யாத்திராமத்தினுடைய புஸ்தகம் கூட துவங்குது, 1ஆம் அதிகாரம். அந்த ஒரு பார்வோனுடைய அந்த எண்ணத்தோட அந்த ஒரு இஸ்ரேல் கோத்திரம் எப்படி ஒடுக்கப்படுறாங்க, அவங்க மருத்துவச்சிகள் கிட்ட கூட அந்த பார்வோன் சொல்றாரு. ஆனால் எப்படிப்பட்ட விதங்கள்ல அந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்து உத்தமமாக அவர்கள் ஜீவித்தாங்க அப்படிங்கறது கூட நம்ம பார்க்கிறோம். நம்ம அந்த 1ஆம் அதிகாரத்துல இருந்து யாத்திராமத்தினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல இருந்து 4ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கிறப்ப பார்வோன் இஸ்ரேலர்களை இப்படி ஒடுக்கினான், எப்படி எல்லாம் சித்திரவதைப்படுத்தினார். அது மத்தியில மோசே எப்படி எழும்பினார், ஒரு காலகட்டத்துல மோசே எப்படி அங்க மீதியான் தேசத்திற்கு கடந்து போனார், மீதியான் தேசத்துல அவர் என்ன பண்ணிட்டார் என்பதை தான் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். அடுத்து 5ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் தொடர்ந்து நம்ம பார்க்கிறப்ப தேவனுக்கும் பார்வோனுக்கும் இடையே ஆன ஒரு மாபெரும் ஒரு யுத்தம், ஒரு மாபெரும் ஒரு மோதல் அங்க நடைபெற்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த நானே கர்த்தர் அப்படின்ட்டு தேவன் நிரூபிப்பதற்காக அவர் என்ன பண்றாருன்னா 10 வாதைகளை அவர் அந்த எகிப்தியர்களின் மத்தியில அனுமதிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பார்வோனுடைய அந்த வார்த்தைகள் தேவனை அங்க தூஷித்ததின் நிமித்தமாக அவனுடைய இருதயத்தை ஒவ்வொரு முறையும் கடினப்படுத்தி 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 எகிப்தியர்ல என்ன பண்ணனார்னா அவர் வாதித்தார். ஏன்னா அந்த வாதித்தினுடைய உள் நோக்கங்கள் கூட நம்ம நிச்சயமா அறிஞ்சிருப்போம். அந்த எகிப்தியர்களுடைய கடவுள்களுடைய நம்பிக்கைய ஒவ்வொன்னா 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 நானே கர்த்தர் தான்ப்பா, இவங்கெல்லாம் ஒன்றுமில்லை என்பதற்காக தேவன் எகிப்தின் கடவுள் நம்பிக்கைய உடைத்தார் என்பதை அந்த 10 வாதைகளின் மூலமாக நாம் பார்த்தோம் சகோதர சகோதரிகளே. அதனுடைய 10வது வாதையாக அங்க என்னன்னு பார்க்கிறப்ப தலைச்சின் பிள்ளை சங்காரம். அந்த ஒரு தலைச்சின் பிள்ளை சங்காரம் எந்த நாள் எந்த இரவு நடைபெற்றது அப்படின்னு வேத வாக்கியங்கள் அடிப்படையில பார்க்கும் பொழுது நீசான் மாதம் 14ஆம் தேதி அன்றி சாயும் வேளையில அந்த பஸ்கா பண்டிகை அனுசரித்து எல்லா வீடுகளுக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த மேல் சட்டத்திலையும் நிலைக்கால்கள்லையும் ரத்தம் பூசப்படாத வீடுகள்ல தலைச்சின் பிள்ளை சங்காரம் அங்க நடைபெற்றது என்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த 12ஆம் அதிகாரத்துக்கு அடுத்ததாக நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய விடுதலை நீசான் மாதம் 15ஆம் தேதி அவர்கள் விடுதலை ராம்சேஸ்ல துவங்கக்கூடியதாக இருக்குன்னு பார்க்கிறோம். அந்த ராம்சேஸ்ல துவங்கி அந்த பிரயாணம் சுக்கோத், ஏதாம், ஈரோத் போறாங்க. அந்த ஈரோத்துல நம்ம பார்க்கிறப்ப 2 பக்கங்களிலும் மலைகள், முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன். இதன் மத்தியில தேவன் அபிரிவிதமாக அந்த செங்கடலை இஸ்ரேல் ஜனங்கள் கட்டாந்தரையில் நடக்கத்தக்கதாக அங்க வற்ற செய்தார் என்கின்ற ஒரு மாபெரும் ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை நாம் வேதத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டோம் சகோதர சகோதரிகளே. அடுத்து 15ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறப்ப அந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து போறாங்க. செங்கடலை கடந்து போன பின்பதாக செங்கடல் மூடுது. அந்த மூடியதின் மூலமாக அந்த எகிப்தியனுடைய படை வீரர்கள் அவர்களுடைய பார்வோன் அங்க அழிக்கப்படுறார் என்பதை நம்ம பார்த்து அந்த 15ஆம் அதிகாரத்துல அந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை துதிக்கும் ஒரு பாடலாக அந்த 15ஆம் அதிகாரம் இருப்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அடுத்து நாம் 16 மற்றும் 17 வரையிலான அதிகாரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுடைய பிரயாணம். அடுத்து சூர் வனாந்தரம் வராங்க, அதாவது ஏத்தாம் வனாந்தரம். அங்க மாரா வராங்க, ஏலிம் வராங்க, சீன் வராங்க, சீன் வனாந்தரத்துக்கு வராங்க, தொக்கா, ஆலுஸ், ரெவிதீம்
இது வரைக்குமான ஒரு மாபெரும் ஒரு பயணமாக அந்த வனாந்தர பிரயாணம் அவர்களுக்கு இருந்தது. இந்த ரெவிக்கியும் அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது சீனாய் மலை, அந்த சீனாய் வனாந்தரத்திற்குள்ளாக வந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வனாந்தர பிரயாணத்துல ஒரு பக்கம் நம்ம பார்க்கும் பொழுது தேவனுக்கும் தேவனுடைய பிரதிநிதியாகிய மோசேக்கு விரோதமாக முறுமுறுப்பு, முரட்டாட்டம், விசுவாசமின்மை, திருப்பி எகிப்தை பார்க்கக்கூடிய ஒரு காட்சிகள். மறுபக்கம் தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய வழிநடத்துதல், தேவனுடைய ஆசீர்வாதம், இப்படி இரண்டு காரியங்களா இருந்தாலும் தேவன் அவர் பட்சத்துல என்ன செய்யணுமோ அதை சரியா செய்து வந்தார். ஆனா ஜனங்கள் அவர்கள் எப்பவும் எகிப்தை 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 திரும்பி பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்டதான இந்த ஒரு தருவாயில தான் நம்ம பார்க்கிறோம். அந்த 17ஆம் அதிகாரத்துல அவங்க ரெவிக்கியில நடந்துட்ட அந்த ஒரு முறுமுறுப்பு, அந்த முறுமுறுப்புல கண்மலையிலிருந்து தண்ணீர் வரக்கூடிய காரியங்கள், அடுத்து அமலேக்கியருடைய யுத்தம், இதோட அந்த யாத்திராகமும் 17ஆம் அதிகாரத்தின் காட்சிகள் நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம 18ஆம் அதிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மோசேயினுடைய மாமனார், அதாவது எத்திரோ, அவருக்கு இன்னொரு பேர் ரெகியேல், இன்னொரு பேர் ஓபா, அப்படிப்பட்டவர் இங்க என்ன ஆகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மோசேயை சந்திக்க வரார். எங்க வரார்? சீனாய் வனாந்தரத்துல. அந்த சீனாய் வனாந்தரத்துல எதற்காக ரெகியேல் வரார்? நிச்சயமா நமக்கு தெரியும். மோசேயினுடைய மனைவி மற்றும் அவருடைய 2 பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவராக அவர் வரார். அது மாத்திரமல்ல, சில அங்க அவருடைய ஆலோசனைகள் மோசேக்கு கொடுக்கக்கூடியவராகவும், அந்த மோசேக்கு அதன் மூலமாக சில ரெஸ்ட், சில இளைப்பாறுதல்கள் அங்க கிடைக்கக்கூடியதாகவும் நாம் அந்த பதிவுகள்ல பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, அப்ப யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல இருந்து 18ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம என்னதான் பார்த்தோம்னா, எகிப்துல அவர்கள் எப்படிப்பட்டதாக அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்தாங்க, எகிப்துல எப்படி அவர்கள் விடுதலையாக்கப்பட்டாங்க, எப்படி அவர்கள் எகிப்தை கொள்ளையாடி சந்தோஷமாக இந்த வனாந்திர பிரயாணத்துல அந்த ராம்சேஸ்ல இருந்து அந்த நீசான் 15ல துவங்கி அவர்கள் இந்த சீனாய் வனாந்தரத்திற்கு கடந்து வந்தார்கள் என்பதுதான் யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, அடுத்து நம்ம 19ஆம் அதிகாரத்திலிருந்து 40ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது இந்த சீனாய் மலையில, இந்த சீனாய் வனாந்தரத்துல என்ன நடந்துச்சு என்பதை சொல்வதுதான் இந்த 19ஆம் அதிகாரத்திலிருந்து 40ஆம் அதிகாரம் வரைக்கும். அதுல தேவன் என்ன பண்றாருன்னா உடன்படிக்கையை புதுப்பிக்கிறார். எந்த உடன்படிக்கைய? ஆபிரகாமுக்கு தேவன் செய்துட்ட அந்த உடன்படிக்கைய இங்க மாம்சீக இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல ஒரு புதுப்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்க அதிகாரங்கள் 19ஆம் அதிகாரத்துல இருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய உடன்படிக்கை புதுப்பிக்கிறாரு. அதனுடைய அடையாளமாக 10 கட்டளைகளை கொடுக்கிறாரு. அந்த 10 கட்டளைகள்ல 9 கட்டளைகள் செய்யாதுன்றார். ஒரே ஒரு கட்டளைய செய்யி அப்படின்பார். அது என்ன ஒரு கட்டளை? அது என்னங்கிறத தேவனுக்கு சுத்தம் இருந்தா, நினைவு இருந்தா, நாம் வரக்கூடிய காலங்கள்ல அது என்ன ஒரு கட்டளை அப்படிங்கிறத பின்னாட்கள்ல சொல்லுங்க. சரி, அப்ப நம்ம பார்க்கும் பொழுது அந்த 10 கட்டளைகளுடைய காரியங்கள் கொடுக்கிறாரு. எப்படி அந்த தேவனை தொழுது கொள்ளணும், எப்படி தேவனுடைய அந்த ஆசிரியப்பு கூடாரம் கட்டப்படணும், அதுல என்னென்ன வேலைகள் இருக்கு, எப்படி வழிமுறைகள் இருக்கு, அது எல்லாத்தையுமே தேவன் ஒவ்வொரு கட்டளைகளாக ஸ்பெஷலா அவர் என்ன பண்ணாருன்னா நியாயப்பிரமாண திருச்சட்டங்களாக அவர் கொடுத்துட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, அது மாத்திரமல்ல, இதை மோசே உட்காந்து கேட்டுட்டு ஜனங்கள்ட்ட சொல்லிட்டு இது மறக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கக்கூடாது. மோசே நீ என்ன பண்ணிட, எழுது அப்படின்றார். எழுதி மோசே ஜனங்களுக்கு வாசிக்கிறார். எதற்காக? ஜனங்கள் அதற்கு கீழ்ப்படியணுங்கிறதுக்காக. இந்த உடன்படிக்கை எதற்காக மீண்டுமாக புதுப்பிக்கப்படுது அப்படின்னா, ஏதேன் தோட்டத்துல விடுபட்ட அந்த ஒரு உறவு புதுப்பிப்பதற்காக. மீண்டுமாக நம்ம 8ஆம் வசனங்களை பார்க்கிறப்ப ஜனங்கள் ஜீவனை அடையத்தக்கதாக நியாயப்பிரமாணமானது உறவை புதுப்பிப்பதற்கும் ஜீவன் அடைவதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒரு உடன்படிக்கை. ஆனா
நம்ம வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது 25ஆம் அதிகாரத்திலிருந்து 31ஆம் அதிகாரத்தினுடைய காட்சிகளை பார்க்கிறப்ப இவர் மேல போய் அந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தின் வரைபடத்தை வாங்கிட்டு 10 கட்டளைகளை வாங்கிட்டு கீழே வர்றதுக்குள்ள ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? முதல் நியாயப்பிரமாண திருச்சட்டத்தை மீறாங்க, பகீரங்கமா மீறாங்க. இந்த ஒரு காட்சி நடைபெறக்கூடியதாக இருக்க நம்ம 32ஆம் அதிகாரத்திலிருந்து 34ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது அந்த 40 நாட்கள் அந்த வரைபடம் கொடுக்கப்படுது. பின்னதாக ஜனங்களுடைய முரட்டாட்டத்தை பத்தி தேவனுடைய தூதன் பேசுறாரு. அந்த ஒரு காரியத்தின் மத்தியில இந்த உடன்படிக்கை அவங்க முறிக்கப்படுதலை அவர் கோபப்படக்கூடியவராக இருப்பாரு. மோசே அங்க என்ன பண்றாரு அப்படின்னா பரிந்து பேசிட்டு கீழே வந்து இதற்கான தண்டனையாக அங்க ஒரு மரணம் 3000 பேர் ஏறக்குறைய அங்க மறிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. இதனுடைய காட்சிகளுக்கு அடுத்து மீண்டுமாக மோசே 40 நாட்கள் அங்க மேல போய் மன்றாடி 10 கட்டளைகளை மீண்டுமாக அவர் பெற்றுக்கொண்டு வராரு. அடுத்து 35ஆம் அதிகாரத்திலிருந்து 40ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் இன்றைய நாள்ல பார்த்த பிரகாரமாக ஆசரிப்பு கூடாரம் கட்டப்படுது. ஆனா இன்னும் மோசே என்ன பண்ணலைங்க, உள்ள போகல. அப்ப இந்த ஒரு 19ஆம் அதிகாரத்துல இருந்து 40ஆம் அதிகாரத்தின் வரைக்கும் நம்ம பார்க்கிறப்ப சீனாய் மலையில நடந்துட்ட சம்பவங்கள்ல ஆசரிப்பு கூடாரம் கட்டி நிறைவு செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டாயிற்று. ஆனா மோசே உள்ள போல. இது வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்னா இந்த 19ஆம் அதிகாரத்திலிருந்து 40ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி பிரதர், இந்த யாத்ராமத்தின் மூலமாக வனாந்தர பிரயாணத்தில் கடந்து வந்து கொண்டிருக்கிற வனாந்தர பிரயாணம் பாடம் கேட்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் என்ன ஒரு படிப்பினை இருக்கு, என்ன ஒரு லெசன், என்ன நம்ம கற்றுக்கொள்றோம்? ஒவ்வொரு சம்பவங்கள்ல ஒவ்வொரு காரியங்கள்ல நுணுக்கமா பார்த்தா அது எதை அடையாளப்படுது? ஏலின்ல 12 நீரூற்றுக்களும் 70 பேரிசை மரங்களும் இருந்தது. அதனுடைய ஆவிக்குரிய காரியங்கள் என்னன்னு பார்த்தோம். மாறாவோட தண்ணீர் மதுரமா மாறிச்சு. ஒவ்வொரு காரியத்தினுடைய நுணுக்கங்களாக அது எதை அடையாளப்படுத்துது? தேவனுடைய பிள்ளையாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருத்தர் உடன்படிக்கை எடுத்து பின்னாட்களில் எப்படியெல்லாம் கடந்து வரார், எப்பேற்பட்ட அனுபவங்கள் வாங்குறார், ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்தோம். ஓகே, இந்த யாத்ராகம புஸ்தகம் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கு என்ன கற்பிக்கிறது அப்படின்னா, இரண்டே காரியத்தை சொல்லும் பொழுது, மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல அடிமைத்தனப்பட்டு இருந்தாங்க. அடிமைத்தனத்துல இருந்து தேவனுடைய அபரிவிதமான வல்லமையினால அந்த வல்லமை அவர்கள் அந்த 10 வாதியில அவர்கள் கண்டிட்ட காரியம் மற்றும் எகிப்தியர் அந்த செங்கடல்ல அழிந்துட்ட அந்த காரியம் புறஜாதி ஜனங்கள் இஸ்ரேல கண்டு பயந்தாங்க. அப்படிப்பட்டதான ஒரு வல்லமை. அந்த வல்லமையின் மூலமாக தேவன் அவர்களுக்கு ஒரு சுயாதீன ஒரு தேசத்தை தருகின்றார், சுயாதீன ஒரு ஆளுகையை தரார். தேவனே அவர்களின் ராஜாவா இருப்பதற்கு இந்த பிரமாணத்தை அவர்களை கூட்டிட்டு வந்து நான் உங்களுக்கு என்ன பண்றேன், ஜீவனை தரேன். இந்த பூமிய நான் நிலைவரப்படுத்தி ஏதேன் தோட்டத்தை கொடுத்து அதுல ஒரு மனுஷனை நியமிச்சு அவனுக்கு நான் என்ன பண்ணிருந்தேன், அவன் ஒருவேளை பாவம் செய்யலைன்னா அவன் ஆதாம் நித்தியத்திற்கும் ஜீவித்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் கொடுத்திருந்தேன். ஆனா அந்த கீழ்ப்படியாமை நிமித்தமாக அவனை இழந்து போயிட்டான். நான் உங்களுக்கு அதை என்ன பண்றேன், மீண்டும் தரேன் என்று சர்வ வல்லவர் ஒரு மாபெரும் ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறாரு. தேவனே, நீங்க என்ன ஒரு ஸ்லாக்கியம் கொடுத்தாலும், நீங்க என்ன ஒரு வல்லமை கொடுத்தாலும் நாங்க அடிமைகளாதான் இருப்போம்ட்டு மாம்சீக ஜனங்கள் மீண்டுமாக என்ன ஆகிறாங்கன்னா ஒரு பாவத்திற்கு சுயத்திற்கு அடிமைகளாகிறாங்க. இதனால மோசேனாலே என்ன பண்ண முடியலைங்க, தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாததாக இந்த அதிகாரம் முற்று பெறக்கூடியதாக இருக்கு. சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் மோசே இவ்வளோ பயபக்தி உள்ளவராக இருந்துட்டு இப்பேற்பட்ட ஒரு காரியம் முற்று பெறக்கூடியதாக இருக்கு அப்படின்னா, நீங்களும் நானும் நமது வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கலாம். நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக கர்த்தர் இருக்கிறார். ஆனா எனது வாழ்க்கை தேவனுடைய சமூகத்திற்கு எப்பொழுதும் கடந்து செல்ல முடிகிறதா?
நான் எந்த நேரத்தினாலும் தேவனிடத்துல ஜெபம் பண்ணுவதற்கு எனது குற்றங்கள் இல்லாதவனாக இருக்கிறேனா? நான் தேவனுக்கு அவருக்கு பிரியமான இருதயத்தின் ஏற்ற மகனாக நான் இருக்கிறேனா? நான் எப்ப நினைச்சாலும் எங்க அப்பாட்ட பேச முடியும். நான் எங்க அப்பாட்ட எப்ப பேசினாலும் எங்க அப்பா மறு உத்தரவு தருவார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, மோசேயினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறப்ப அவர் தேவனிடத்துல எப்பயும் அண்டி இருந்தார், தேவனையே சார்ந்திருந்தார். தேவன் அவர் கேட்கும் பொழுதெல்லாம் தேவன் மறு உத்தரவு கொடுக்கக்கூடியவராக இருந்தார். சில நேரம் சில ஆலோசனைக்காக கேட்பான், நம்ம பிரேயர் பண்ணிட்டே இருக்கோம் பிரதர், ஆனா தேவனுடைய மறு உத்தரவு கிடைத்த மாதிரியே தெரியல பிரதர், இது தேவனுக்கு சுத்தமா இல்லையேன்னு எனக்கு தெரியல பிரதர். தேவன் நம்ம கிட்ட பேசிட்டு தாங்க இருக்கிறாரு. ஆனா நம்ம இன்னும் தேவன் அதை பேசுறாருங்கிறத இருதயத்துல இருந்து பரிசுத்தத்தோட அதை நம்ம புரிந்து கொள்ள முடியலைங்க. இதுதான் உண்மையான விஷயம். தேவன் நீங்க பேசுறத விட அவர் உங்ககிட்ட என்கிட்ட ரொம்ப விருப்பப்படுறார், ரொம்ப ஆசையா இருக்க. ஆனா நாம் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? நமது இருதயத்தை பரிசுத்தத்தோட தேவனிடத்துல கடந்து செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? யாத்ராம் இதுதாங்க நமக்கு கற்றுக் கொடுக்குது. நான் தேவனால ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், தேவனுக்கு ஏற்ற சித்தத்தை செய்யக்கூடியவனாக இருக்கும் பட்சத்துல நாம் மகிமைக்குள்ள கடந்து போவோம். ஒருவேளை இல்லை என்றால் இந்த ஒரு மகிமையின் சாக்கியம் இன்னொருத்தருக்கு அது கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, நாம் வரக்கூடிய காலங்கள்ல நாம் தேவனுக்கு சித்தமா இருக்கும் பட்சத்துல இந்த சீனாய் மலையில இருந்து அடுத்து எப்படிப்பட்டதாக அவர்கள் கடந்து போனாங்க, இந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படிப்பட்டதாக கட்டப்பட்டது என்பதனுடைய வகுப்புகள் அநேக சகோதரருடைய எழுத்துக்கள் இருக்கு. ஆனா 7ஆம் எக்கால தூதன் என்ன நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை மட்டும் நாம் ஆசரிப்பு கூடாரத்துல பார்த்துட்டு இந்த ஒரு பிரயாணத்தை நாம் வரக்கூடிய காலங்கள்ல நம்ம தியானிப்போம். சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த ஒரு வனாந்தர பிரயாணத்துல இந்த யாத்ராமத்தினுடைய புஸ்தகத்தின் உதவியால அவர்கள் ராம்சேஸ்ல இருந்து எப்படி வனாந்தர பிரயாணமாக இந்த சீனாய் வனாந்தரத்திற்கு வந்தார்கள் என்பதை பார்த்திருக்கிறோம். தேவனுக்கு சித்தம் இருந்தால் நாமும் உயிரோடு இருந்தால் வரக்கூடிய காலங்கள்ல அடுத்த பிரயாணம் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காட்சிகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நாம் தியானிப்போம். சகோதர சகோதரிகளே, இதுவரை பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.